நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல நாளைக்கான வியூஸ் என்னங்கிறத பார்ப்போம். நாளைக்கான வியூஸ பார்க்கறதுக்கு முன்னாடி டே டைம் ஃப்ரேம்ல இப்ப எந்த ரேஞ்சில மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு? நேத்து நான் என்ன சொல்லியிருந்தேங்க ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு, மறுபடியும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு நாம இன்ட்ராடே வியூஸ்க்கு போவோம். நேத்து என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, டே லோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ரேஞ்சுக்கு கீழ மார்க்கெட் பிரேக் டவுன் ரீஅகைன் ஆச்சுன்னா, நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் வந்து இந்த ட்ரெண்ட் லைனா இருக்கும் அப்டின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு பார்த்து தெரியும். கிளியர்லி ட்ரெண்ட் லைன்ல ரீஅகைன் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு ஃபெயில்யூர் கேண்டில் ஸ்ட்ரக்சர் குடுத்துருக்கு. சரிங்களா? ஸ்டில் நவ் மார்க்கெட் வந்து இன்னும் டார்கெட் பெண்டிங் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த ஃபெயிலியர் கேண்டில் இருக்கிறனால நம்ம பை சைடு வியூக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, டே ஹை வந்து முக்கியமான ஜோனா இருக்க சான்சஸ் இருக்கு. சரிங்களா? டே ஹை முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா ஆக்ட் ஆகும். ஓகே. இப்போ டார்கெட் ரேஞ்ச பொறுத்தவரைக்கும் நம்ம இன்னும் எதிர்பார்த்த மாரி டே டைம் ஃப்ரேமோட லெவல் இன்னும் ரீச் ஆகல. அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட 24,770 இந்த ரேஞ்சில இருக்கு. 750 இந்த ரேஞ்ச் கிட்ட இருக்கு. நியரஸ்ட்டா அக்யூரேட்டா நம்ம வந்து 10 ஆர் 20 பாயிண்ட்ஸ் நம்ம இது பண்ண முடியாது. பெர்ஃபெக்ட்லி பார்த்தோம்னா 24,750 ரேஞ்ச் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடியும், பின்னாடியும் நம்ம வந்து எப்படி வேணாலும் நடக்கலாம். சரிங்களா? இந்த ஜோன் வந்து டார்கெட் ஜோன். இந்த ஏரியா கிட்ட நியரஸ்ட்டா ரீச் பண்ண உடனே கொஞ்சம் டே டைம் ஃப்ரேம்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம் ட்ரெண்ட். ஸோ இந்த வேவ் ஸ்ட்ரக்சருக்கான நெக்ஸ்ட் டார்கெட் ஜோன் இதுதான். டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும். இதுவரைக்கும் வருமா? வராதா? அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா, இன்னைக்கு ஃபார்மேஷன் ஆன கேண்டில் இந்த சப்போர்ட் லைன் அதாவது இந்த ட்ரெண்ட் லைன்ல ரியாக்ட் ஆயிட்டு ஒரு ஃபெயிலியர் கேண்டிலா குடுத்துருக்கறனால, இந்த டே ஹை வந்து நமக்கு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா ஆக்ட் ஆகும். ஓகே. டே டைம் ஃப்ரேம் இதான் ஷோ பண்ணுது. ஸோ ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு இந்த ஜோன்ல எப்படி ரியாக்ட் ஆக சான்சஸ் இருக்கு? வேற பிரைஸ் ஆக்ஷன் இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் எப்படி குடுத்துருக்கு? அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிட்டு, அந்த லெவல்லலாம் மார்க்கெட் ஓப்பன் ஆனா நம்ம என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப இன்ட்ராடே டைம் ஃப்ரேம்க்கு போவோம். இன்ட்ராடே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும், ஃபெயிலியர் கேண்டலா இருக்கனால டே ஹைய ஃபோக்கஸ் பண்ணுங்க நம்ம சொல்லியாச்சு. டே ஹைக்கு மேல மார்க்கெட் ஒருவேளை நாளைக்கு ஓப்பனிங்லேயே பிரேக் அவுட் நடந்ததுன்னா, சஸ்டெயின் ஆகுதான்னு பாருங்க. சஸ்டெயின் ஆச்சுன்னா இங்கிருந்து நல்ல ஒரு புல்லிஷ் மூவ் போக சான்சஸ் இருக்கு. அதுக்கான ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் வந்து இந்த ஜோனும், செகண்ட் ரேஞ்ச் வந்து இந்த ஜோனும் இருக்க வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அது என்னன்னு நம்ம பார்ப்போம் லெவல். லெவல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜோன் 25,680 அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, 25,950 இந்த 2 ஜோனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜோன். எப்ப நம்ம இத பார்க்கணும் அப்டின்னா, டே ஹை ஃபெயிலியர் கேண்டிலா இருக்கு. ஒருவேளை இந்த ஃபெயிலியர் கேண்டிலுக்கு மேல மார்க்கெட் ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் கேண்டில் பிரேக் அவுட் ஆனா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி நடந்த பிறகு சஸ்டெயின் ஆகுதான்னு பாருங்க. அப்படி சஸ்டெயின் ஆச்சுன்னா, நெக்ஸ்ட் ஜோன் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 25,680 அதுக்கப்புறமா உள்ள ஜோன் 25,950 இது வந்து கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்றதுக்கான லெவல். ஸோ இன்னொன்று டே டைமோட டார்கெட் பெண்டிங் இருக்கிறனால நம்ம டவுன் சைட்ல எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம்? நான் வந்து இன்னைக்கும் புட் ஹோல்டிங் தான் வச்சிருக்கேன். ஏன்னா டார்கெட் பெண்டிங் இருக்குங்க அப்படிங்கிறனால. என்னோட பெர்சென்டேஜ் வந்து டவுன் ஆகலாம். அதாவது கேப் டவுன் ஆகலாம்னு நான் எதிர்பார்க்கிறேன். ரீசன் இன்னும் டார்கெட் பெண்டிங் இருக்கு. நீ ஃபெயில் கேன்ல இருக்கிறனால நெறைய பேர் வந்து பை மோடுக்கும் சேஞ்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அவங்க வந்து ட்ராப் பண்ணியிருக்கலாம் இன்னைக்கு செல்லர்ஸ அப்படின்னு எனக்கு தோணுது. டார்கெட் பெண்டிங் ஜோன் அப்படிங்கிறனால, மேபி நாளைக்கு கேப் டவுன் ஆயிட்டு இந்த ஜோன்ல கூட ஓப்பன் ஆகலாம். சரிங்களா? ஓப்பன் ஆனா, என்ன பொறுத்தவரைக்கும் நான் வந்து இந்த இடத்துல வந்து என்னோட ஃபைனல் டார்கெட் ஜோன்ங்கிறனால ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு வெயிட் பண்ண போறேன். இந்த இடத்துல எப்படி ரியாக்ட் ஆகுது? இந்த ஜோனுக்கு மேலயா? கீழயா? என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு நம்ம டெசிஷன் எடுக்க போறேன். இங்க சப்போர்ட் ஜோன் ஒருவேளை கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆச்சுன்னா, 24,760 டூ 750க்கு கீழ மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ 24,600 ஓகே இந்த ரேஞ்ச். இதுக்கு மேல இந்த ஏரியால மார்க்கெட் ட்ரேட் ஆச்சுன்னா, கொஞ்சம் நம்ம வந்து ஓவர் ரிஸ்க் எடுக்காம கொஞ்சம் மேலோட்டமா ட்ரேட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா, அங்க தான் டே டைம் ஃப்ரேமோட டார்கெட் ஜோன். ஓகேங்களா? டார்கெட் ஜோன்ங்கிறத விட சப்போர்ட் ஜோன் அங்க தான் இருக்கு. சரிங்களா? இந்த ஏரியாவுக்கு ஒரு வேளை கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆனா, நான் ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு ரெடியா இருக்க போறேன். இந்த லெவலுக்கு கீழ ஒரு வேளை சஸ்டெயின் ஆனாலும், நான் கொஞ்சம் ஹெவியா ட்ரேட் பண்ணாம கொஞ்சம் அ லைட்டா தான் ட்ரேட் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா, லாஸ்ட் ஜோன் ஓகே. இங்க என்ன மார்க்கெட் வேணா நடக்கலாம். இந்த ஜோனுக்கு நான் வந்த பிறகு ட்ரேடிங்கோட ரேஞ்ச் வந்து நான் கம்மி பண்ணிக்க போறேன். சரிங்களா? நீங்களும் அத வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு ஒருவேளை மார்க்கெட் வந்து டே ஹை, டே லோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஓப்பன் ஆனாலும், அ இந்த இடத்துல வந்து முக்கியமான ஜோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து இந்த ஜோன். அதாவது டோஜி. அதாவது 25,140 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை நாளைக்கு இந்த லெவல் பிரேக் டவுன் ஆச்சுன்னா, இந்த லெவல் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா, அகைன் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. அகைன் இந்த ட்ரெண்ட் லைன் டெஸ்ட் பண்ணலாம். அதனால இந்த ட்ரெண்ட் லைன்ல மறுபடியும் கேர்ஃபுல்லா இருங்க. இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் கீழ க்ளோசிங் வைக்கல. க்ளோசிங் வச்ச பிறகு இந்த ட்ரெண்ட் லைன்ல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிட்டு ட்ரேட் ஆகுதுன்னா, அகைன் மார்க்கெட்
இந்த ஜோனுக்கு வர சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் 25,140க்கு கீழ ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகுது, சஸ்டெயின் ஆச்சுன்னா, ஃபெயில்ட் ஆகாம இருந்ததுன்னா, அகைன் இந்த ட்ரெண்ட் லைன ரீடெஸ்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கீழ சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, அகைன் மார்க்கெட் 24,750 வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதான் ஃபைனல் சப்போர்ட் ஜோன். நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ இதெல்லாம் நடக்காம ஓப்பனிங்லேயே டார்கெட் ஜோன்ல ஓப்பன் ஆகாம, ஒருவேளை டே லோக்கு கீழ ஓப்பன் ஆனால், இந்த டே லோக்கு கீழ மார்க்கெட் ஓப்பன் ஆனா, ஸோ இங்க ஃபெயில்ட் ஆகுதான்னு பாருங்க. ஃபெயில்ட் ஆகாம சஸ்டெயின் ஆச்சுன்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ 24,750. ஸோ இதான் வந்து நாளைக்கான வியூஸ். உங்களுக்கு நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒருவேளை கிளியரா புரியலன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் அதுக்கான ரிப்ளை நான் குடுக்குறேன். ஸோ கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்ண முக்கியமான ஜோன் டே ஹை. புட் சைட்ல இந்த டோஜி கீழ 25,140 அண்ட் தென் டே லோ. ஸோ இந்த 3 ரேஞ்சு கிட்ட மார்க்கெட் நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆக போகுதுன்னு பாருங்க. இங்க ஓப்பன் ஆனா சஸ்டெயின் ஆகுதா என்னங்கிறத பார்த்துட்டு, அதுக்கு பிறகு பை சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ஏரியால ஃபெயில்ட் ஆச்சுன்னா ரீஅகைன் ஃபாலோ ஆகறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஒருவேளை இந்த லெவல்ல ஓப்பன் ஆச்சுன்னா, இதுக்கு கீழ சஸ்டெயின் ஆனா இட் வில் கம் டவுன் அப் டூ ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் கீழ மறுபடியும் ஓப்பன் ஆயி ட்ரேட் ஆச்சுன்னா, இதுக்கு இட் வில் கம் டவுன் அப் டூ 24,750. ஸோ இதுதான் லெவல். ஸோ இதெல்லாமே பிரைஸ் ஆக்ஷனோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல நம்ம எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷனோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இந்த லெவல் ரிஜெக்ட் ஆனா குட் சைட் அகைன் சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த லெவல் சஸ்டெயின் ஆச்சுன்னா வரி ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. ஒருவேளை ஓப்பனிங்ல இந்த லோக்கு கீழ பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா, நல்ல ஒரு மூவ் மறுபடியும் இருக்கு. ஸோ அது வந்து 24,750. ஒருவேளை கேப் டவுன் ஆயிட்டு இந்த ரேஞ்சிலே ஓப்பன் ஆனால், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ இதுதான் லாஸ்ட் ஜோன். ஸோ இதுதான் நாளைக்கான வியூ. என்னோட வியூஸ் அண்ட் அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.